ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் ஹோம் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரில் சிக்கன் ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஒரு அரை மணி நேரத்துலேயே ஈஸியாக செய்திடலாம். டேஸ்ட் வைஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். கிரில் சிக்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கணும். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் தூள் உப்பு சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இதில் சிக்கன் துண்டுங்களை நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ, அதாவது 5 பீஸ் லெக் பீஸ் வாங்கியிருக்கேன். சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா அந்த 2 பக்கமும் கொஞ்சம் கீறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே ஏறும். அதுக்காக எல்லாத்தையும் 2 பக்கமும் ஒரு 3 இடத்துல அப்படியே கொஞ்சம் ஒரு கத்தியில் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் இப்போ இந்த மசாலாவில் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும். நல்லா நம்ம இப்போ அந்த கத்தியில் வெட்டின இடத்துலாம் நல்லா உள்ள மசாலா போகிற மாதிரி கலந்து தடவி விட்டுச்சுக்கலாம். இது நல்லா கலந்துட்டு இப்போ லாஸ்ட்டில் இதில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டு போட்டு நம்ம ஒரு 2லேருந்து ஒரு 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது அப்படியே நல்லா மேரினேட் ஆகணும். இப்போ 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு கிரில்லர் டபுள் சைடு பேக் ஆகிற மாதிரி வச்சுட்டேன். இந்த பக்கம் 180 டிகிரியில் நம்ம ஆன் பண்ணி ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 180 டிகிரியில் ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை அதுக்குள்ளே வச்சுக்கலாம். கிரில்லரில் திறக்க சொல்ல பார்த்து தரங்க, கொஞ்சம் சூடாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஊற வச்ச சிக்கன் துண்டுங்களை இப்போ கிரில்லரில் வச்சுக்கலாம். ஒன்றோட ஒன்று டச் ஆகாத மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு வச்சுக்கணும். இதை வச்சுட்டு திரும்ப மூடிட்டு திரும்ப டபுள் சைடு பேக் ஆகிற மாதிரி வச்சுட்டு இது 180 டிகிரியில் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வைப்போம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு 30% தான் குக் ஆகிருக்கு. இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். இப்போ எல்லாத்தையும் கொஞ்சம் திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னும் திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். இது மாதிரி மொத்தம் நான் 3 தடவை வச்சேன். மொத்தத்தில் ஒரு 25லேருந்து 30 நிமிஷம் வரையும் எனக்கு ஆச்சு. உங்களுடைய கிரில்லரோடைய டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து பார்த்தாவே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ திரும்பவும் அதே 180 டிகிரியில் இன்னும் ஒரு டைம் வச்சுக்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்து பார்ப்போம். எல்லா சிக்கனும் சூப்பராக குக் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்ம எடுத்துக்கலாம். மொத்தத்தில் எனக்கு 30 மினிட்ஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹீட் ஒரு 10 மினிட்ஸு, அப்புறம் இது ஒரு 25லேருந்து 30 மினிட்ஸ் வரையும் ஆச்சு. உங்களுடைய கிரில்லருக்கு டைப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை எடுத்து பார்த்தாவே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம கிரில் சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நல்லா அந்த க்ரில்லாக சொல்லவே அந்த ஸ்மெல்லே அவ்வளோ ஃபென்டாஸ்டிக்காக இருந்துச்சு. இதை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலாஸ் ஹோம் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.